சரி, அடுத்தது செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த 8 வரி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. செப்பரிய, அதாவது இந்த பெருமையை எப்படி என் ஒரு நாவால் எடுத்துரைப்பேன் என்று அவர் எப்படி என்னால் சொல்லி முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏங்குறார். உன்னுடைய பெருமையை சொல்வதற்கு என்னுடைய ஒரு நா போதுமா என்று கேட்பதற்கு என்னங்க இந்த பாடல் வரிகள் அமைந்திருப்பதாக சொல்கிறாங்க. கவனிங்க. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை. நீ செந்தமிழ், என்னுடைய உள் உயிராக இருக்கக்கூடிய என் தாய்மொழியானது செப்பரிய நின் பெருமை, உன்னுடைய பெருமையை எப்படி நான் சொல்லப் போகிறேன்? ஏன்னா சொல்வதற்கு எனக்கு ஒரு நா போதாது. என் தமிழ் நா எவ்வாறே எடுத்துரைக்கும், என்னுடைய தமிழ் நாவானது எப்படி எடுத்துரைக்கப் போகிறதோ இந்த உரையை என்று அவர் ஏங்குவதாக கூறப்பட்டுள்ளது. முந்தை தனிப்புகழும், முந்தை என்று சொன்னால் பழமை என்ற பொருள். முகிழ்ந்த இலக்கியமும், இல்லையா? முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும், எல்லாரும் வியந்து கேட்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய இலக்கிய சுவை உடைய, இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய என் தாய்மொழியாகிய தமிழை வேறார் புகழுரையும், மற்ற மொழியினை படித்தவர்களும் கூட என் தாய்மொழியாகிய தமிழை நேசித்து வந்து அதற்கு சேவையாற்றி தமிழ் மொழியினுடைய பெருமை உலகறிய செய்தவர்கள் பலர். அதான் சொல்றாரு, வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணன்மூல. அதாவது உந்தி உணர்வெழுப்ப, உணர்வுக்குள்ளே இருந்து என்னை உணர்த்துகின்ற என் தாய்மொழியாகிய தமிழே, உள்ள கணன் மூல, என் உள்ளத்திற்குள்ளே ஒரு கணல் மூழ்கிறது. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும். செந்தாமரை இருக்கக்கூடிய தேனை அருந்தி அந்த வண்டானது எப்படி ரீங்காரமிட்டு பறக்கின்றதோ, அந்த தேனினுடைய சுவையில் மயங்கி பறக்கின்றதோ, அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே, இல்லையா? அதுபோல ரீங்காரமிட்டு என் தாய்மொழியாகிய தமிழை நான் எவ்வாறு என் ஒரு நாக்கினால் எடுத்து விரித்துரைக்கப் போகின்றேன், அதன் உரையினை எப்படி இவ்வுலகிற்கு புரிய வைக்கப் போகின்றேன் என்று அவர் இந்த கனிச்சாறை பருகி அந்த வண்டானது எப்படி தேனின் சுவையை உணர்ந்து அது ரீங்காரமிட்டு பறக்கின்றதோ, அதுபோல என் தாய்மொழியாகிய தமிழை சுவைத்து அதை எப்படி எடுத்துரைக்கப் போகின்றனோ என்ற ஒரு மயங்கிய நிலையில் அவர் இவ்வுலகில் பறந்து கொண்டிருப்பதாக தன்னுடைய கவிதை நடையில் மிக அழகாக இதை எடுத்துரைக்கின்றார். உண்மையாகவே தாய்மொழியாகிய தமிழ் செம்மொழி என்று பேறு பெற்று இன்றும் இலக்கியங்களாகவும் இலக்கியமாகவும் சிறப்புற நடைபெற்று கொண்டு செயல்படுகிறது என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டியதுதான். உண்மையாகவே நம் தாய்மொழியாகிய தமிழ் நம் வாழ்வியலை உயர்த்தக்கூடிய ஒரு செம்மையான தமிழ். எனவேதான் செம்மொழி என போற்றுகின்றோம். எனவே நாமும் ஒன்றிணைந்து அன்னை மொழியை வாழ்த்தி வணங்கி நாமும் பயன்பெறுவோம், பிறரையும் பயன்பெறச் செய்வோம். நன்றி.